எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் 23வது பதிகம் செத்திலாப்பத்து பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் அளித்துள்ளார். செத்திலாப்பத்து இது மிகவும் பவித்திரமான ஒரு பதிகம். எது குறையா இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. மொத்தத்தில் நம்ம முன்னோர்கள் ஒரு நல்ல ஒரு செயலை வைத்திருந்தார்கள். என்ன செயல்னா, நம்ம ஏதாவது ஒரு நல்ல செயல்களை மீண்டும் 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 சிந்தித்து கொண்டே இருந்தோம்னால் நீ எதுவாக சிந்திக்கின்றாயோ அது மயமாக ஆவாய். அதுதான் சார்ந்ததன் வண்ணம் தன்மை அப்படின்னு மிக சுலபமாக சுருக்கமாக சைவ சித்தாந்தம் இதனை பேசும். இந்த திருவாசக சிந்தனையை மீண்டும் மீண்டும் சிந்திக்கும்படியாக வைத்திருந்தால் திருவாசக மயமாகவே நாம் ஆகிவிடலாம். அது ஒரு மிக எளிய வழி. அதனால் அங்கெங்கே திருவாசகம் முற்றுவதல் எப்போவாவது ஒரு முற்றுவதல் பண்ணும்போது நம்மை அறியாமல் ஒரு உருக்கம் வந்ததுன்னா அந்த உருக்கமே நம்மளுடைய வினைப்பதிவுகளை பற்றறுப்பது. நமது பூர்வ ஜென்ம வாசனைகள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் வேறறுக்கக்கூடியது இறைவனுக்காக வேண்டி உருகும் உருக்கமும் இறைவனுக்காக வேண்டிய அழும் அழுகையும். அப்போ அந்த அழுகை அழுவதற்கு நமக்கு சொல்லித்தருது. அழுதால் உன்னை பெறலாமே. நீ பேரண்ட நாயகனை சரணடைந்து நான் இந்த பயிற்சி பண்ணினேன், அந்த பயிற்சி பண்ணினேன், அது பண்ணினேன், இது பண்ணினேன்னு சொல்லி நீங்களே இந்த பயிற்சிக்கு அந்த பயிற்சிக்கு ஆட்படுத்துறதை விட நீங்கள் திருவாசக பயிற்சியை நான் படித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அதுக்குள்ளே மூழ்கிக்கிட்டீங்கன்னா திருவாசகம் எந்த அனுபவத்தை நிறை அனுபவத்தை மணிவாசக பெருந்தகைக்கு தந்ததோ அந்த மணிவாசக பெருந்தகை பெற்ற அனுபவத்தை நாமும் பெறலாம், திருவாசகத்தை நம் சார்ந்தோமானா. அதனால் நீங்கள் திருவாசகத்தை சார்ந்து வாழுங்கள் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம முன்னோர்கள் ஒரு முற்றுவதல் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சாங்க. அந்த காலத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை எல்லா சமுதாயத்திலும் சமுதாய வாரியாக கோயில்கள் பிரிக்கப்பட்டு, முதல்ல மகாபாரத காலத்தில் கோயிலே கிடையாது. அங்கே சேத்திராடனம் தீர்த்தாடனம் அதான் உண்டு. தீர்த்தாடனம்னா எங்கெங்கே புண்ணிய நதிகள் இருக்கோ அங்கே போய் நடந்து போய் அவங்க போய் நீராடி அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளித்தால் நாம் ஜென்மாந்தரத்தில் செய்த பாவம் தீரும் அப்படின்னு ஒரு பதிவுகள் வச்சுருந்தாங்க. இதில் 2 பேர்களுக்கு லாபம். என்ன யாருக்கெல்லாம்னா, தீர்த்தாடனம் போகிறவர்களுக்கு அவர்கள் உடலால் செய்த வினையை உடலால் தீர்த்து கழிப்பது. நடந்து 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 அப்போ இந்த உடல் என்னென்ன பாவங்கள் செய்ததோ, யாருக்கு என்னென்ன இடையூறுகள் செய்ததோ, துன்பங்கள் செய்ததோ அது இந்த உடல் அதை அனுபவித்து கழிக்கும்படியான ஒரு பதிவுகள் கழியுது. அது ஒரு சாதனம். இது மாதிரி பயணம் போய்கிட்டு இருக்கிறவங்களை வரவேற்று உபசரித்து அங்கங்கே தங்குமிடம். இப்போ நீங்கள் வடநாட்டு யாத்திரை போனீங்கன்னா நிறைய தங்குமிடங்களுக்கு விடுதிகள் கட்டி போட்டிருக்கிறாங்க. அத்தனை விடுதிகளும் அந்த விடுதி கட்டினவங்க என்ன நோக்கத்துக்காக வேண்டி கட்டினாங்கன்னா, இது மாதிரி யாத்திரை வாரவர்களுக்கு புனித யாத்திரைன்னு இதுக்கு பேர். இந்த புனித யாத்திரை வாரவர்களுக்கு அந்த விடுதியில் தங்க வச்சு அந்த புண்ணிய பயனை அவர்களுக்கு நல்கி அவர்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு காலை வருடி விட்டு அவங்களுக்கு சேவை பண்ணி, இப்போ இந்த புண்ணிய பலன் இவங்க சேத்திராடனம் போகிற தீர்த்தாடனம் போகிற புண்ணிய பலன் அத்தனையும் அவர்களை உபசரிக்கவங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரே நேரத்தில் 2 பேர்களுடைய பதிவுகளை கழிக்கக்கூடிய வண்ணம் நம் முன்னோர்கள் ஒரு வச்சுருந்தாங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நாம் ஒரு விஷயத்தை நினைவு வச்சுக்கிடணும். நாம் நம்ம செய்த வினை தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை. நாம் செய்த வினைக்கு தலையோடு போகிறது தலப்பாகையோடு போகும். இந்த மாதிரி சேத்திராடனம் போகிறதில்ல, தீர்த்தாடனம் போகிறதில்ல, பெரியோர்களை சந்திப்பதில், மகான்களை தரிசனம் பெறுவதில் தலையோடு போகிறது தலப்பாகையோடு போகும். ஆனால் சில பதிவுகள் இருந்தே ஆகும் நமக்கு. அது எப்பேற்பட்ட அருளாளர்களாக இருந்தாலும் சில பதிவுகள் இருந்தே ஆகும். இப்போ நீலகண்ட தீட்சிதர்னு ஒரு மகான் இருந்தார் மதுரை எம்பதியில். அவர் பெரிய மகான். மதுரை எம்பதியில் மதுரை மீனாட்சி மேலே நிறைய உருகி 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 மீனாட்சி அம்மையை வணங்கி பாடியிருக்கிறார். அந்த நீலகண்ட தீட்சிதர் மதுரை கோயிலில் பிரகாரத்தில் மதுரை கோயில் கட்டிய அரசன் மதுரை பிரகாரத்தில் அவனுக்கும் அந்த ராஜமாதேவிக்கும் ஒரு கற்சிலை வடிக்கணும்னு ஆசாரியை கூப்பிட்டு கற்சிலை வடிக்கிறாங்க. அந்த சிற்பி சிலை வடிக்கிறார். அந்த சிலை வடிக்கிற சிற்பி 3 முறை சிலை வடிச்சிட்டார். 3 முறையும் அந்த ராஜமாதேவியினுடைய சிலை வடிக்கும்போது அந்த அம்மாவுடைய அடிவயிற்று பகுதியில் ஒரு கருப்பு புள்ளி தெரிகின்றது. நீலகண்ட தீட்சிதர் தவறாமல் கோயிலுக்கு வழிபாடெல்லாம் ஆற்றிட்டு போய் தான் அவர் காலை உணவே சாப்பிட்றது பழக்கம்.
அது மாதிரி அவர் கோயில் பிரகாரத்தெல்லாம் சுற்றி வரும்போது அவர் 3 தடவையும் இந்த சிற்பி அந்த கருப்பு இதை மாற்றி மாற்றி அந்த இடத்துல ஒரு கருப்பு வருது, அதை மாற்றி மாற்றி செய்கிறார். அப்படின்னோடனே ஒரு நாள் அந்த சிற்பி பக்கத்தில் போய் அது எப்படி இருக்கிறதோ அப்படியே விட்டுரு தம்பி, நீ அதில் மூன்றாவது சிலையை இப்போ நீ செதுக்கிற, ஏற்கனவே செதுக்கிய 2 சிலைகளும் இந்த கரும்புள்ளிக்காக வேண்டி நீ பார்வைக்கு வைக்காமல் வைத்திருக்கிற, அதனால் அந்த சிலையை இப்போ நீ செதுக்கின சிலை உண்மையிலே ராஜமாதேவி சிலை தான், நீங்கள் அதில் ஐயப்பாடு கொள்ளாமல் அது அப்படியே இருக்கட்டும், ராஜாவை கூட்டி நீ காமிச்சிருன்னு சொல்லிட்டு அவர் வழிபாடு ஏற்றிட்டு போயிட்டார். ராஜா வந்தார். வந்தவுடனே ராஜாவுக்கு சொல்லி அனுப்புனாங்க, சிலை நிறைவு பெற்றாச்சு அப்படின்னு. ராஜா பார்த்தாரு, அற்புதமாக சிற்பி சிலை வடிச்சிருக்கிறாரு, எல்லாம் பார்த்தாரு. அவர் சிலை பார்த்தாரு, ராஜமாதேவி சிலை பார்த்தாரு. ராஜமாதேவி அடி வயிற்றில் இருக்கக்கூடிய மச்சத்தை அப்படி பார்த்தார். பார்த்த உடனே சிற்பி நடுங்கிட்டான். நமக்கு என்ன தண்டனை வருமோ ஏது வருமோ அப்படின்னு சிற்பி நடுங்கிட்டான். இது பார்த்துட்டே இருக்கிறான். நீ இது 3வது சிலை வடிக்கிறாயா அப்படின்னு. ஆமாம். மீதி 2 சிலையும் எங்கே இருக்குது? அதை உடச்சி வச்சுருக்கேன். அது எதுக்காக வேண்டி அதை நீ உதாசீனப்படுத்தின? இல்லை, அடிவயிற்று பகுதியில் அதில் கருப்பு புள்ளி வந்தது, அதனால் அதை நகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ ஏன் இதை வச்சுருந்த? நீலகண்ட தீட்சிதர் தினமும் கோயிலுக்கு வருவார். நான் 2 சிலையுமே அப்படி நகட்டி வச்சுட்டு இது 3வது சிலை வடிக்கிறத பார்த்துட்டு இது எப்படி இருக்கிறதோ இப்படியே விட்டுரு, இதுக்கு மேலே நீ வடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதுவே அமைப்பாகவும் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டார். மீண்டும் மீண்டும் உன்னுடைய முயற்சியை நீ வீணாக்க வேண்டாம்னு சொன்னார். அதனால் வச்சேன். உடனே இவர் இங்கேருந்து கோயில் போயிட்டு வீட்லேயும் போய் மீனாட்சி சொக்கேசர் திருவுருவத்தை வச்சுருக்கிறாரு. வீட்லேயும் போய் மீனாட்சி அம்மை பேரில் நிறைய அஷ்டோத்திரங்கள் சொல்லி தியானம் பண்ணி பூஜைகள்லாம் பண்ணி நிறைவு பெற்றுட்டு கற்பூர ஆரத்தி பண்ண போகிறாரு. அரச சேவகன் உங்களுக்காண்டி நீண்ட நேரமாக காத்திருக்கிறாருன்னு வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க நீலகண்ட தீட்சிதர்கிட்ட. நீலகண்ட தீட்சிதர் பார்த்தாரு. ராஜசேவகன் ராஜா உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லாருன்னு சொன்னான். இவருக்கு உள்ளுணர்வு சொல்லுது, உன்னை தண்டிப்பதற்கு ராஜா கூப்பிடுதாருன்னு சொல்லிச்சு. எதுக்காண்டி தண்டிப்பதற்கு கூப்பிடுறான்? ராஜமாதேவியோட அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய மச்சம் உனக்கு எவ்வாறு தெரிந்தது? அப்போ நீ எப்போது அந்த ராஜமாதேவியை அந்த கோலத்தில் பார்த்த? இதுதான் இவனுடைய கேள்வி, ராஜாவுடைய கேள்வி. அவன் மனசுக்குள்ள உறுத்தல் தாங்க முடியலை. நீலகண்ட தீட்சிதர் நினைச்சாரு, கட்டாயம் இவன் போய் ராஜா போய் அவனுடைய பகலியை கொண்டு, பகலின்னா கூரான ஆயுதம், அந்த வேலை கொண்டு அவன் நம்ம கண்ணை குத்துறதுக்கு முன்னால் அம்பிகைக்கு காட்டிய கற்பூர ஆரத்தியை கொண்டு நம்ம கண்ணை நம்ம பொசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா இவர் என்ன பண்ணார், அம்பிகைக்கு கற்பூர ஆரத்தி காட்டும்போது தான் ராஜசேவகன் வந்திருக்கதா தகவல் சொன்னாங்க. பூஜை முடிவு வரைக்கும் அவரை யாரும் தொந்தரவு செய்யலை. அவர் மணி அடித்து கற்பூர ஆரத்தி பண்ணுவார். அந்த கற்பூர ஆரத்தி அவர் தொட்டு வைக்கிற கோலத்தோட கற்பூரத்தோட சேர்த்து கண்ணில் அப்பிக்கிட்டார், 2 கண்ணிலும். ராஜசேவகன் போய் ராஜாட்ட போய் சொன்னான், ராஜா நான் போய் கூப்பிட போனேன், உங்களை ராஜா கூப்பிடுதாருன்னு சொன்னோடனே அவர் கற்பூரத்தை கண்ணில் போட்டுட்டு கண்ணு தெரியாமல் ஆயிட்டார். இப்போ நான் கூட்டிகிட்டு வரவா வேண்டாமா அப்படின்னு. அவரை கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னான். கூட்டிட்டு வந்தோடனே எதுக்காக வேண்டி உன் கண்ணை அமைச்சிக்கிட்ட அப்படின்னு கேட்டார். நீ பகலி கொண்டு குத்துறதுக்கு முன்னால் நான் அம்பிகைக்கு காமிச்ச தீப ஆராதனையே நான் ஒத்துக்கிட்டேன், இனிமேல் அந்த கண்ணை கொண்டு பார்க்க முடிய போகிறதில்ல, எதுக்காக வேண்டி இந்த முடிவு எடுத்தாய் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் ராஜமாதேவியினுடைய உருவத்தில் அடிவயிற்று பகுதியில் இந்த மச்சம் இருப்பதை நான் சொன்னேன். அப்போ நீ அவளை எங்கேயாவது பார்த்தியா வச்சியான்னு நீ என்னை டார்ச்சர் பண்ணுவேன், இதுதான் உன்னுடைய நோக்கம், அதனால் நான் அது மாதிரி சொன்னேன். சரி நீ எப்படி தெரிந்துக்கண்டேன்? உள்ளுணர்வு. இதை 2 தடவை ஒரு சிற்பி வடிச்சிருக்குன்னா அந்த வடிப்பதில் அதே இடத்துல புள்ளி வருதுன்னா கல்லில் எந்த விதமான குறைபாடும் கிடையாது. சிற்பி சிலைவது வடிக்கும்போது அந்த கல்லை தேர்ந்தெடுக்கக்கூடிய நுட்பமான அறிவு சிற்பிக்கு உண்டு. அந்த நுண்ணறிவு கொண்டு அவன் அந்த சிற்பி அந்த கல்லை தேர்ந்தெடுக்கிறான். 2 முறை அவன் சிலை வடிச்சிருக்கான், 2 முறையும் அந்த மச்சம் விழுந்திருக்கு, 3வது முறையும் அவன் சிலை வடிச்சிருக்கான், மச்சம் விழுந்திருக்கு. அப்போ உண்மையிலே ஒரு சிற்பி சிலை வடிக்கும்போது, இப்போ எப்படி வடிக்கிறாங்கன்னு தெரியல, அந்த காலத்தில் சிற்பி சிலை வடிக்கும்போது ராஜா பக்கத்தில் அவங்க வெத்திலை பசிக்கக்கூடாது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விரதமாக இருப்பாங்களாம், பசி ஏற்படக்கூடாதுன்னு வெத்திலை மென்னுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த வெத்தலையை துப்புறதுக்கு வெளியே போனால் கூட தங்களுடைய கவனம் சிதறிடும். எந்த இடத்துல உளி, எத்தனை கோடுகள் வரைய வேண்டும், எத்தனை புள்ளிகள் வைக்க வேண்டும்ங்க தன் கவனம் சிதறிடும்னு அதை வச்சுட்டே இருக்கும்போது ராஜா கூட போய் இந்த எச்சில் பாத்திரத்தை ஏந்தி அந்த சிற்பிகள்கிட்ட இருந்து ஏந்தி பிடிச்சிருக்கிறாருன்னு ராஜராஜ சோழனுடைய வரலாற்றில் தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு
முயற்சிகள் நடக்கும்போது அவர் இது மாதிரி செய்ததாக ஒரு வரலாறு உண்டு. இப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு அந்த சிற்பிகள் தங்களுடைய தொழில் திறமையும் நுட்பத்தையும் செஞ்சுருக்கிறாங்க. எதனால மன ஒருமைப்பாடு, அந்த சிற்பியோட மன ஒருமைப்பாடு. 2 முறை அவன் தேர்ந்தெடுத்த கல்லில் இந்த குறை வந்திருக்கு, 3வது முறை இது வந்திருக்குன்னா உண்மையிலே அந்த அம்மாவுக்கு அங்கே ஒரு மச்சம் இருக்கிறதத்தான் அந்த சிலை காட்டுதுங்கக்கூடிய ஒரு நுண்ணுணர்வு, ஒரு கூர்த்த மெய்ஞானம் இல்லாது நீ நான் ராணியை பார்த்துருப்பனோன்னு ஒரு சந்தேக கண் கொண்டு என்னை பார்க்கும்போது இனி இந்த ஊரில் இருக்கிறதே பிரயோஜனம் இல்லை. நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தான், நெல்லை மாவட்டத்தில் அந்த ஊர் பேர் பாலாமடை அப்படிங்கக்கூடிய ஊரை சேர்ந்தவர். இப்பவும் அவருக்கு அங்கே சமாதி இருக்குது, பாலாமடையில் சமாதி இருக்குது. மீனாட்சி சொக்கதீஸ்வரர் ஆலயமும் அங்கே இருக்கிறது. கண் கோளாறு உள்ளவர்கள்லாம் பாலாமடையில் போய் வணக்கம் தெரிவித்தா அந்த கண் குறை நீங்கப்படும்னு ஒரு ஐதீகமும் உண்டு. அந்த பாலாமடையை சேர்ந்தவர் தான் இந்த நீலகண்ட தீட்சிதர். அப்போ தன்னுடைய கூர்த்த மெய்ஞானம் கொண்டு இந்த சிற்பியினுடைய தொழிலில் இவ்வளவு நுட்பம் இருக்குன்னு ஒரு ஞானியால் உணர்ந்து கொள்ள முடியும்னா அவன் விழித்திருந்து எம்பெருமானுடைய உள்ள கருத்தை அவன் உள்வாங்கி கொண்டதால் இது இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்ட எல்லாரும் விழித்திருந்து உள்ளக்கருத்தோடு இருக்கணும். உள்ளக்கருத்தை இழந்துட்டோன்னு சொன்னால் நாம் அந்த இப்போ ராஜா அவனுடைய உள்ளக்கருத்து இது அவனுக்கு தெரியல. ஒரு சிற்பி சிலை வடிக்கிறான், அதில் இவ்வளவு ஏற்படுத 2 முறை ஏற்பட்டிருக்கேன். அவன் உள்ளம் தெளிவான உள்ளமாக இருந்து சிந்தனையை திருந்த வைத்து சிந்தித்திருந்தான். ஆனால் இது சிற்பியினுடைய மதிநுட்பமும் கூர்த்த மெய்ஞானமும் கொண்டதால் இந்த அளவு அவனுக்கு வடிக்க முடிஞ்ச கலைத்திறன் ஒரு புறம், ஒரு நுட்பமான பகுதியில் உண்டான ஒரு மறு மச்சம் இவைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு ஞான திருஷ்டி ஒரு புறம்னு அவன் யோசிச்சிருப்பான். அவன் இந்த சிற்பிக்கு பாராட்டு விழா நடத்தியிருப்பான். அதை விட்டுட்டு இதை யார் சொன்னான்னு கேட்டு அவனை தண்டிக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு மெய்ஞானம் இல்லை. அதனால் பாண்டியனும் இது இப்போ உள்ள கதை, ஒரு 400-300 வருஷத்துக்கு இடையில் உண்டான கதை. இதே மாதிரி தானே மணிவாசக பெருந்தகை இருக்கும்போது மீனவனும் காணவல்லன் அல்லேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஏன்னா தூண்டிய ஜோதியை மீனவனும் காணவல்லேன் அல்லேன், இறைவன் என்னுள் இருந்து ஜோதியாய் தூண்டினான். அவன் தூண்டும்போது நானும் நின்ன மணிவாசகர் பைசா எடுத்துகிட்டு போய் கோயில் கட்டுறதுக்கு பதிலாக குதிரை வாங்க போனதுக்கு பதிலாக சிவப்புண்ணிய பணியில் அந்த பணத்தை செலவழிச்சிட்டார். அவர் என்ன பண்ணார்னு அவருக்கே தெரியல. ஏன்னா சிலை குதிரை வாங்க போனார். குதிரை வாங்குவதற்காக எடுத்து சென்ற பணம் என்ன ஆயிற்றுன்னே அவருக்கு தெரியாது. அவர் அடைந்த அனுபவம் அவரை தன்னை மறக்க வைத்தது, இந்த உலகியல் சிந்தனையை மறக்க வைத்தது. உலகியல் சிந்தனையை மறக்கும்போது பொருள் என்ன, பொண்ணு என்ன, எது என்ன எல்லாத்தையுமே அவர் மறந்துட்டார். நீண்ட நாள் கழித்து தான் அவருக்கு இந்த உலக நினைவே வந்தது. அதுக்கப்புறம் தான் கொண்டுட்டு போனது என்னாச்சு அப்படின்னு நினச்சார். அப்போது இறைவன் என்னுள் இருந்து என் உள் எழுபரஞ்சோதியாக அவன் என் மனத்திடை மன்னிய மண்ணாக அவன் வெளியாக இருந்து எனக்கு காட்டிய அனுபவத்தை மீனவனும் காணவல்லேன் அல்லா. அவன் காணலை. 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் காட்சி கொடுக்குறான் இறைவன். பாண்டிய மன்னனுக்கும் இவருக்கும் ஒரே நேரத்தில் தான். ஏன் நீ பொற்பிரம்பு வாங்கி இதுதான் வந்திய நாள் என்று கை தொட்டு ஈர்த்து பற்றி பிடிக்கின்றான் அப்படின்னு சொல்லுவார் பரஞ்சோதி முனிவர். தடக்கை தொட்டு ஈர்த்து இந்த பகுதியை பிடிச்சி அப்படி தொட்டு பிடிச்சி இழுத்து இதுதான் வந்தியின் ஆள் அப்படின்னு. அன்பராயினர் அன்றி மற்ற யாவராலும் அறியவனா சோதியான் அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாரு பாருங்க. அன்பர்களுக்கு இவன் தான் பரம்பொருள்னு தெரியும், மீதி யாருக்கும் தெரியாது. அதனால தூண்டிய ஜோதியை மீனவனும் காணவல்லாம். அவன் காண முடியல அவனால். 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் தான் காட்சி கொடுத்தாரு. இவன் பற்றி பிடித்து இழுத்து வந்தான். அவன் தடக்கை தொட்டு பிடிச்சி பொற்பிரம்பு வாங்கி அடித்தான் 2 அடி. அவனுக்கு தெரியலை. இவன் நிறைந்த மண்ணை தண்ணியில் இதில் போட்டுட்டு உடப்பில் போட்டுட்டு நிறைந்த கூடையே உடப்பில் போட்டுட்டு மேலும் கீழும் அண்டமுறை நிமிர்ந்து நின்றான். அதுக்கப்புறம் அவன் ஜோதியாக நின்றது மணிவாசக பெருந்தகைக்கு தோன்றியது. இவனுடைய அடித்த அடி பன்னியர் மேல் பட்டது, சித்திரத்தின் மேல் பட்டது, சுவரில் பட்டது, எல்லா சரப்பொருளில் அசரப்பொருளில் எல்லா பொருள்களிலும் அந்த ஜோதி படுகின்றது, அந்த பெரம்படி படுகின்றது. ஆனால் யாருக்கு பெரம்படி படணும்? மணிவாசகர் அடித்தார்ல, அவருக்கு படலை பெரம்படி. அவன் நிறைந்த ஜோதியாக அந்த இடத்துல மணிவாசகருக்கு காட்சி கொடுத்தான். இந்த ஜோதியை இவர் தான் பார்த்தான், மீனவனும் காணவல்ல, அவன் காணலை. அப்போ ஒரே நேரத்தில் 2 பேருக்கு காட்சி கொடுத்தானாலும்
யார் உணர்வுடையவர்களோ அவர்களுக்கு தான் இறைவன் தோற்றப்பொழிவுக்கு வருவான், மீதி பேருக்கு வரமாட்டான். இப்போ சிலை அடித்து வச்சதை நீலகண்ட தீட்சிதரன் தான் பார்த்தாரு, இவங்களும் தான் பார்த்தாங்க, அரசன் தான் பார்த்தான். நீலகண்ட தீட்சிதருக்கு தூண்டிய ஜோதி உள்ளே இருந்து தூண்டி கொண்டே இருந்தது. இது இப்படியா தான் இருக்கும் அப்படின்னு இருந்தது. மன்னனுக்கு அது மாதிரி இல்லை, அதனால் அவங்களுக்கு தெரியலை. அப்போ கூர்த்த மெய்ஞானம் இருந்தால் கொண்டு உணர்வார்கள் தம் கருத்தில் இறைவன் நின்று அருள் பாலிப்பான். இதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், நம்மளுடைய வேதங்கள். இந்த கதைகளெல்லாம் இவைகள்லாம் காட்டுகின்றன. இவைகளெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாதுன்னு அங்கங்கே தை மாதம் அறுவடை முடிந்த உடனேமே எல்லா இடங்கள்லையும் தேவாரம், திருவாசகம், அவங்கவுங்க எந்த சமுதாய மக்கள் எதை சார்ந்து நிற்கிறாங்களோ அது சம்பந்தமான பாடல்கள், ஆடல்கள், இறைவனை பற்றிய கூத்துக்கள் என்னென்ன உண்டோ அந்தந்த பாரம்பரியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்கள உள்வாங்கி கொள்ளும் திறமைக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே கூத்து நவிற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கூத்து எதை காட்டுகின்றது என்றால், நாம் உழைத்து களைத்த மக்கள் ஒரு சோர்வு நீங்குவதற்காக வேண்டியும் பேரண்டாற்றல்னு ஒன்று இருக்குது, அது நம் களைப்பு நீக்க வல்லதுங்கிறத இந்த கூத்துக்காரங்க பாடுற பாடல் மூலமாகவும் ஆடல் மூலமாகவும் நாம் உள்வாங்கி கொள்வதற்காக வேண்டி நடத்தப்பட்டது. இப்போ நமக்கு மனது மூலமாகவும் அறிய தெரியலை, உணர்வின் மூலமாகவும் அறிய தெரியலை, அன்பின் மூலமாகவும் அறிய தெரியலை. இப்போ நமக்கு என்ன மூலமாக அறிய தெரியுது? இயந்திர கதியில் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம சார்ந்ததன் வண்ணம் தன்மையாதல் தான் நம்மளுடைய உயிரினுடைய இயல்பாக இருக்குது. இந்த உயிர் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா எல்லாமே இயந்திர கதி. கம்ப்யூட்டரு, அப்புறம் லேப்டாப், அப்புறம் மொபைல் ஃபோன், அப்புறம் எதனாலும் நம்ம உழைத்து அதை பெறணும். ஏதாவது ஒன்றுன்னா அந்த காலத்தில் மனப்பாடம் பண்ணக்கூடிய திறமையை வளர்த்து மனக்கணக்கே போட்டு இது இது கூட்டலித்தனை, கழித்தலித்தனை, பெருக்கலித்தனை, வகுத்தலித்தனை, ஓரளவுக்கு நம்மளுடைய மனப்பயிற்சியை மிக வளர்த்து விட்டார்கள். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம், நித்தமும் நடையும் நடப்பழக்கம். இப்படியே பழகிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஒரு காலத்தில் பயிற்சியாக ஆகி அதுவே முயற்சியாக ஆகி அப்புறம் அதுவே அனுபவமாக ஆகும். நீங்கள் எந்த கல்வியை கற்கின்றீர்களோ அந்த கல்வி மயமாகவே நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த மனப்பழக்கத்தை கொண்டு வந்தார்கள். இப்போ நமக்கு மனசே வேலை செய்யலை. ஒரு சின்ன 1 2ங்கிறதுக்கு உடனே நாங்கள் படிக்கும்போது லாகிரதம் புக்குன்னு ஒரு புக்கு இருக்கும், அதில் கணக்கு போடுறதுக்கு நாங்கள் காலேஜுக்கு லாகிரதம் புக்கு கொண்டுட்டு போகலாம், ஆனால் இதுக்கு எக்ஸாம் சென்டருக்கு லாகிரதம் புக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு எங்களுக்கு ஒரு விதி இருந்தது. இப்போ எல்லாரும் கையில் ஒரு செல்ஃபோன் வச்சு அதை வச்சு தட்டி என்னென்ன உண்டோ அதை அத்தனையும் கண்டுபிடிச்சிட்டு இப்போ இந்த ஊருக்கு போகணுன்னு சொன்னால் யார்கிட்டையும் கூட போய் வழி கேட்க மாட்டாங்க. அது ஆஸ்க்மீன்னு அது வேற நம்மளை சொல்லுது. அதை கேட்டோன்னா அது கரெக்டாக இந்த ஊரில் இந்த இடத்துல இந்த லொக்கேஷன் எல்லாமே அது காமிச்சிடுது. அப்போ நம்ம மனதை உபயோகிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இயந்திரத்தை உபயோகித்து இயந்திர கதியில் நம்ம ஆக்கிக்கிட்டதுனால நமக்கு யாருடைய உதவியும் தேவையில்லைங்கக்கூடிய ஒரு எண்ணம் வந்துடுது. எனக்கு நானே துணை அப்படிங்கக்கூடிய எண்ணம் வந்துடுது. அப்போ நான்கக்கூடியது முனைப்போடு செயல்படும் போது நமது நட்பு, சுற்றம், அன்பு, பிணைப்பு இவைகள் எல்லாம் அற்றுப்போகுது. அப்போ நான்கக்கூடிய முனைப்பு அதிகமாக இறை உணர்வை நாம் எப்படி பெற வேண்டும்னா அன்பினால் பெற வேண்டும், நாம் தொண்டினால் பெற வேண்டும், நாம் உணர்வினால் பெற வேண்டும்னு மணிவாசக பெருந்தகை சொல்லிட்டே வரார். யாவராயினும் அன்பரன்றி அறியவனாதவன். அன்பு செய்தால் அவங்களுக்கு மட்டும்தான் அவன் அடிமைப்படுவான், அவன் அன்பனும் கடத்துள் அகப்படுவான், அவன் அன்பனும் பிடியுள் அகப்படுவான். இதனால் நீங்கள் அன்பு செய்யுங்க, அன்பே நமது இயல்பு, அன்பே நமது உரு, அதனால் அன்பு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம அன்பு செய்ய மறுத்துட்டு இயந்திரத்தனமாக எல்லாத்துக்கும் இயந்திரத்தை பயன்படுத்துகிறோம். அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி நம்ம மனமும் இயந்திரத்திற்கு அடிமையாகிவிட்டது. நாம் அன்போ அதனுடைய பரிவு உணர்வுகளோ நமக்கு இல்லை. ஆனால் இறைவனை அடைவதற்கான சாதனம் என்ன அப்படின்னா, எல்லா உலகமும் இன்புற்று வாழ்க அப்படின்னு எல்லாரும் வாழ்த்துனாங்க. என் கடன் பணி செய்து கிடப்பது, தன் கடன் அடியேனையும் தாங்குவது. இறைவனுக்கு இலக்கணம் கொடுறார் பாருங்க. நான் தொண்டு செய்வேன், நீ என்ன செய்யணும் பதிலுக்கு? உன் கடன் அடியேனை தாங்குதல். என் கடன் பணி செய்து கிடப்பது, தன் கடன் அடியேனை தாங்குதல். நான் உனக்கு அடியவனாயிட்டேன். அடியேன் அப்படிங்கும் போதே நான் அங்கே செத்து போச்சு. என் கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்னாரு. நான் உனக்கு தொண்டனாவேங்கிறதுல நான் இல்லை. தொண்டு செய்ய எப்போ நம்ம தொண்டுக்கு பழகிக்கிட்டோமோ
அப்போ தொண்டுக்கு பழகிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய என்ன வகையான தொண்டு செஞ்சானாலும் அந்த தொண்டில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். எதனால மணிவாசக பெருந்தகை தொண்டு செய் தொழும்பலில் கூட்டு தொண்டரில் கூட்டு, மணிவாசக பெருந்தகைன்னு இல்லை, எல்லா அருளாளர்களும் தொழும்பரில் கூட்டியவா, என்னை நின் அடியாரில் கூட்டியவா, எல்லாரும் அப்படி கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து. அப்போ கூடுமை தொண்டர் குலாத்துடன் கூட்டினால்தான் 5 அக்கரத்தின் அரும்பொருளை நம்ம உணர முடியும், நெஞ்சக்கரத்தின் நிலையை நாம் உணர முடியும். அப்போ மெய்த்தொண்டர் கூட்டம் நமக்கு இவ்வளவு வகையையும் வழியையும் செய்கின்றது. அப்படிங்கிறதுனால அந்த தொண்டர்களோடு கூடணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டாங்க. இப்போ நம்ம தொண்டு செய்ய என்ன ஆகும், எதனால் இவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்கன்னா, நான் எனது அற்றுப்போகும். இப்போ நம்ம எங்கேயாவது போய் நின்னோன்னு வச்சுக்கோங்க, இப்போ நம்ம அன்பர்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் நான் போயிருக்கிறேன்னு வச்சுக்குவோம், கண்ணு இந்த வீட்டில் நீங்கள் இந்த பணியை செஞ்சுட்டு வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குண்டான்னு சொன்னால் அவங்க லெட்டின் கழுவுறதுக்கு கூட அச்சப்பட மாட்டாங்க. அம்மா சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம செய்வோம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு முனைப்பு வந்துடும். நான் அடியவர் தொண்டில் நான் ஈடுபட போகிறேன்னு அவங்க எந்த வேலையை செய்யக்கூட அச்சப்பட மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க. அதில் அவங்களுக்கு நான் எனதுங்கிறது அது கொஞ்சம் எப்படியோ கொஞ்சம் இருக்கிறதுங்கிறது வேற. ஆனால் தொண்டில் நம்ம பிள்ளைங்களுக்கு நிகர் நம்ம பிள்ளைங்க தான், அந்த மாதிரி சொல்லலாம். அப்போ எதனால் அவங்க அந்த தொண்டு செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இறைவன் ஒரு கருணை செய்கின்றான். நான் போகணும், எனது போகணும் அப்படிங்கிறது. யான் அப்படிங்கிறது அகப்பற்று, எனதுங்கிறது புறப்பற்று. எனக்கு உள்ளேயே இருந்து ஆணவம் மலம், மாயாமலம், கண்ம மலம் இவைகள் என்னை அரித்து தின்று கொண்டிருந்தால் அது அகப்பற்று. புறப்பற்றுங்கிறது நான் இதற்கு உடைமை, இதெல்லாம் புறப்பற்று. எனக்கு வீட்டுக்கு உடைமை, நான் சொத்துக்கு உடைமை அப்படிங்கிறது புறப்பற்று. அகப்பற்று என்ன பண்ணும், புறப்பற்று என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு யான் எனதற்று வாழ்ந்தால் நாம் இறைவனை எளிமையாக அடைந்து விடலாம். அப்படி எனதற்று வாழ்கிறது அப்படிங்கிறது நமக்கு எப்படி சாத்தியம் அப்படின்னு சொன்னால், நான் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. இப்போ யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் என்ன இன்பம் பெற்றனா அது இந்த உலகம் முழுதும் பெறணும். திருமூலர் சொல்லார், நான் பெற்ற இன்பம் பெருக வையகம். சரி, இந்த வையகமெல்லாம் நான் பெற்ற இன்பத்தை பெறணும்னா நம்ம என்ன செய்யணும், அவர் அதுக்கு என்ன வழி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். இது வேதங்கள் சாத்திரங்கள் இவைகள்லாம் ஒரு மறைபொருளாக, ஒரு புதை பொருளாக, ஒரு மூடு பொருளாக ஒன்று வைத்திருக்கிறது. ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை மாதிரி ஒன்று வச்சிருக்கு, மறைபொருளாக வைத்திருக்கிறது. வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லி வெட்ட வெளி அனுபவம் கடந்த நிலையில் சாதாக்கிய மண்டலத்தில் அருளடியவர்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி ஒளி வண்ணமான இறைவனுடைய திருமேனி இருக்கிறது. அந்த அருளடியவர்கள் கூட்டத்தில் இறைவன் என்னை சேர்த்து விட்டால் அவர்கள் எனக்கு வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லுவார்கள். அதை எப்படி நான் பற்றனா, ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படுனேன். நான் என்னுடைய சதா காலமும் என்னுடைய மனதையும் உடலையும் உணர்வையும் புறவழி சிந்தனையில் செலுத்தாமல் நான் அகவழி சிந்தனையில் செலுத்தி நான் ஊனை பற்றி நிற்கக்கூடிய இந்த உணர்வோடு கூடிய மந்திரத்தை, ஓங்கக்கூடிய மந்திரத்தை, ஊனை பற்றி நின்ற மந்திரத்தை உணர்வை பற்ற செய்து அதை மேல் நோக்கிய சிந்தனைக்கு நான் திருப்பினேனா அது வான்பற்றி நின்ற மறைபொருளை எனக்கு காட்டி கொடுக்கும். அது தான் பற்ற எம்பெருமானுடைய திருச்சந்நிதி வரைக்கும் அருளடியார்கள் கூட்டத்தில் போய் நிற்கும். அவர்கள் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு நான் பெற்றதை இந்த அருளாளர்களும் பெற வேண்டும், இந்த அடியவர்களும் பெற வேண்டும் சொல்லி அவர்கள் ஒளிவண்ண திருமேனிக்கு நம்மை அழைத்து செல்வார்கள். அந்த அருளடியவர்கள் எந்த அனுபவத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னா, நினைப்பும் மறப்பும் இல்லாதவர் நெஞ்சம் வினைப்பற்றிருக்கும் விமலன் இருக்கும், வினைப்பற்றிருக்கும் விமலனை தேடி நினைக்கப்பெறில் அவன் நீளியனாமே. வினைப்பற்றிருக்கும் விமலனை தேடி அவனை நினைக்கப்பெறில் அவன் நீளியனாமே. அதாவது நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டி அப்படின்னு இதை மணிவாசகர் சொல்வார். நினைக்கப்பெறில் அவன் நீளியனாமே. இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரத்தை பற்றி கொண்டே நாம் போனோமானால் அவன் நெடுந்தகை அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லார். அவன் நெடுந்தகையாக தன்னுடைய உணர்வு வளர்ச்சியை கொண்டு அப்படியே கூட்டிகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போய் அப்புறம் சாதாக்கிய மண்டலம் வரைக்கும் நம்ம அழைத்து சென்று அந்த நெடுந்தகை நம்மளை நீளியனாக ஆக்கி நீற்றுக்கோடியை நிமிர்த்தி காட்டி அந்த ஊன் பற்றி நின்ற உணர்வொரு மந்திரத்தை கொண்டே
தான் பற்ற பற்ற தலைப்பட்டு நின்று இந்த வெட்டு வழி அனுபவத்தையும் கடந்த சாதாக்கிய மண்டலத்தை கடந்த ஒளிநிலைக்கு நம்மளை அழைத்து செல்வார்கள். அப்படி அழைத்து சென்ற ஒரு அனுபவத்தை மணிவாசக பெருந்தகைக்கு இறைவனாக அருளி செய்தான். திருப்பெருந்துறைக்கு அவர் போனார். திருப்பெருந்துறைக்கு போகும்போது பெருந்துரை கண்ணுதலான் தன் கருணை கண் காட்டினான். அந்த கருணை கண் இறைவன் கருணை கண் காட்டியவுடன் அந்த கண்ணார அமுதமுமாய் நின்ற அருள் அனுபவம் அவருக்கு கிடைத்தது. ஓ, கண்ணிலும் கூட ஒரு அருள் அனுபவம் பெற முடியுமா? இந்த அருள் அனுபவம் இப்படிப்பட்டதா? இந்த அருள் அனுபவத்தை நான் இத்தனை காலமும் நான் உணரவில்லையே, இந்த அருள் அனுபவம் எனக்கு அனுபவப்படவில்லையேன்னு ஒரு சிந்தனை தோன்றியது மணிவாசக பெருந்தகைக்கு. அப்புறம் அவர் அந்த அருள் அனுபவத்தை பெற்ற மாத்திரத்தில் அவருக்கு இந்த ஊன் கெட்டது, உயிர் கெட்டது, உணர்வு கெட்டது, யான் கெட்டது, எல்லாம் கெட்டது. அப்போ ஊன் கெட்டு உயிர் கெட்டு உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி. அப்போ நான் கெட்டு போச்சு அந்த இடத்துல. அப்போ இந்த நான் கெட்டு போனதுன்னா, நான் கெட்டால் என்ன ஆகும்? இப்போ நம்ம எல்லாரும் நாம் உயிரோடு இருக்கணும், நாம் உணர்வோடு இருக்கணும், நாம் வீடு வாசல் வாங்கணும், நாம் சொத்து சுகம் வாங்கணும், நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த தீபாவளிக்கு பட்டுப்புடவை இருக்கணும், இந்த ஆடிக்கு இந்த இது எடுக்கணும், இப்படி தானே நம்மளுடைய சிந்தனை இருக்கும். இதை போய் வான்கட்டு மாறுதமாய்ந்து அழல் நீர் மண் கடினும் தான் கட்டலின்றி சலிப்பறியாத்தன்மை இருக்கு. பஞ்சபூதங்கள் கெட்டு போனாலும் அவை கெட்டு போகாது. பஞ்சபூதங்கள் கெட்டாலும் கெடாத ஒன்று கெட்டு போனாலும் தான் கட்டலின்றி இவன் தான் நிலைத்த பொருள். காஸ்மிக் கயாஸ் அப்படின்னு சொல்ல ஊழிக்கால தாண்டவம் ஆடினால் பஞ்சபூதங்களும் இறைவனிடமே ஒடுங்கும். அப்படி ஒடுங்கிய காலத்தும் ஒடுங்காமல் நிலைத்து நிற்பவன் பேரண்ட நாயகன் மட்டுமே. அந்த நிலைத்து நிற்கக்கூடிய பேரண்ட நாயகன் ஊழிக்காலம் முடிந்த போது எல்லா பூதங்களும் எல்லா உலகியல் பொருட்கள் அனைத்தும் ஒடுங்கி நிறைவு பெற்ற பிறகு அவன் ஒருவன் தான் நிற்கிறான். தான் கட்டலின்றி சலிப்பறியா தன்மையன். அவனுக்கு தான்கிறது ஒன்று கிடையாது. அந்த சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன்கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு யான் நான் கட்டவா பாடி தெள்ளேன். என் உள்ளமும் போய், அங்கே உள்ளம் இருந்ததுன்னா சிந்தனை வரும். உள்ளமும் இருக்கக்கூடாது. நான் கெட்டது மட்டுமல்லாமல் ஊன்கட்டு உயிர் கட்டு உணர்வு கட்டு என் உள்ளமும் போய், உள்ளம்னு ஒன்று இருந்ததுன்னா அங்கே சிந்தனை தோன்றிக்கொண்டே இருக்கும். அந்த சிந்தனை தோன்ற இடத்துல செயல்பாடுகள் தோன்றும். அப்போ காரண காரியங்கள் இல்லாமல் ஒரு மனிதன் ஆனா இறையாற்றலை பெறலாம். அப்போ இறையாற்றலை பெறுவதற்கு நாம் கெட்டு போகணும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய யான் எனது பொறிகள் புலன்கள் இவைகள் கெட்டு போகணும். இவைகள் கெட்டால் யார் இருப்பா அப்படின்னா, இவைகள்லாம் அழுகி போகக்கூடிய பொருட்கள், இவைகள்லாம் நிரந்தரமானது அல்ல. அழுகி போகும் இந்த பொருட்களை போக சொல்லிட்டு இறைவன் நிலைத்த தன்மையாக பொன்மேனி வண்ணனாக ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து விட்டு தானான தன்மையமே நம்மை ஆக்கிக் கொள்கின்றான். அவன் பொன்னெடும் கோயிலாக புகுகின்றான். நம் எப்புத்துளை தரும் அமுததாரைகளை ஏற்றி ஊந்தளைக்கும் இச்சரீரத்தை இன்பத் தேர்ந்தளைக்கும் சரீரமாக மாற்றி அருள் அனுபவத்தை நல்குகின்றான். இதுதான் மணிவாசகர் பெற்ற அருள் அனுபவம். இதை நம்ம தினத்தினம் படிச்சிட்டோம். தினத்தினம் படித்தானாலும் அவர் தினத்தினமும் நம்ம பார்க்குற பாடலில் எல்லாம் தினமும் இதே தான் சொல்கிறார். அப்போ அந்த பாடலை நான் நேற்று சொல்லிட்டேன்ப்பா, நான் சித்திரா 10க்கு விளக்க நேற்றே சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் அதே தானே சொல்கிறார். எதுக்காக வேண்டி அவர் இதை சொல்கிறாருன்னா, சார்ந்ததன் வண்ணம் உயிரின் தன்மை. நீங்கள் தினமும் இதை சொன்னானாலும் மாயை அதை விட தினமும் நம்மளை வஞ்சிக்கும். அந்த மாயையினுடைய வஞ்சகத்தன்மையிலிருந்து மீட்டு நம்மளை கொண்டுட்டு வரணும்னா நம்ம தினமும் இது செம்புக்கு களிம்பு அனாதி, அதை தினம் புளி போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் தான் அது பலன்னு மின்னும். அது ஒரு நாளைக்கு தேய்ச்சோம் ஒரு நாளைக்கு விட்டோம் அப்படின்னு இருந்ததுன்னா அதில் கருப்பு முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக புள்ளி, தண்ணியில் உள்ள புள்ளி தான் விழும். 2-3 நாளைக்கு தேய்க்கலைன்னா கொஞ்சம் கருப்பு புள்ளி விழும். ஒரு வாரம் 10 நாள் தேய்க்கலைன்னா அது பச்சை கலராக மாறிடும். அதுக்கப்புறம் அதை தேய்க்கிறது கொஞ்சம் கடினம். அப்போ அன்றன்றைக்கு தேய்ச்சிட்டோன்னா மிக சுலபமாக அந்த செம்பினுடைய களிம்பு சேர விடாமல் பண்ணிக்கலாம். அதனால தான் அவர் கூறியதே கூறுறார், அருள் அனுபவத்தையே கூறிக்கிட்டே இருக்கிறார். எதுக்காக வேண்டி? திருவாசகம் படிக்கும் அன்பர்கள் செம்பை துலக்கி சுத்திகரம் பண்ணுவது போல, செம்பை துலக்கி அவர்கள் பரிசுத்தமாக்குவது போல, அவர் எப்போ பொன்மேனி வண்ணமாக நம்ம மாறிட்டோமோ அப்போ துலக்கணும் அவசியம் இல்லை. அப்போ ஏன்னா அங்கே எல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் கண்கள் 2 அவன் கழிப்பன் ஆகாது. அதை துலக்கணும்னோ அதுக்கு பயிற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை.
அந்த அருள் அனுபவத்துக்குள் தோய்ந்துருச்சு அந்த உயிர் அப்படின்னா, தோய்ந்த உயிரை எடுத்து வச்சு நீ கடல் அனுபவம் பாரு, நீ இறைவனுடைய ஒளி காட்சிகளை பாரு, நீ அதை பாரு இதை பாரு அப்படின்லாம் ஒன்றினோடு ஒன்றும் ஒரு ஐந்தினோடு ஐந்தும் உயிர்ப்பதை பாரு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் இது எதுவுமே தேவையில்லாத நிலைக்கு அவன் போயிடுவான். அதுவரை இவைகள் தேவைப்படும் போது நீ பயிற்சி முயற்சி செய்துக்கிட்டு தான் இருக்கணும். அந்த பொன் மண்ணத்துக்கு போகும் வரைக்கும் செம்புக்கு களிம்பு அனாதி இருக்குது, அதனால் அதை தேய்ச்சிட்டே இருக்கணும். அன்னன்னைக்கு இந்த அனுபவத்தை பற்றி நான் ஒவ்வொரு பதிகத்திலையும் சொல்கிறேன் கேளுங்க, ஒவ்வொரு பாடலையும் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பாடலை நீங்கள் படிக்கும்தோறும் இந்த அனுபவத்தை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த அனுபவம் உங்களுடைய மனமாயைகளையும் மலமாயைகளையும் நீக்க வல்லது, ஐமல குற்றங்களை களைய வல்லது, ஐம்புல குற்றங்களை களைய வல்லது, பொறிகளின் குற்றங்களை களைய வல்லதுன்னு மீண்டும் மீண்டும் நமக்கு அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறார். இப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வினைப்பற்றிருக்கும் விமலனை தேடி நினைக்கப்பெறின் அவன் நீளியன். அவன் நீண்ட நீளியனாக அந்த வாயு நம்ம இதுவரைக்கும் நமக்கு போவதும் வருவதுமாக இருந்த மூச்சு போக்கில்லாத வரவில்லாத மூச்சாக மாறி நீளமாக அது வான்மண்டலத்தை வியன் மண்டலத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த அனுபவத்தில் நினைப்பு கிடையாது, மறப்பு கிடையாது, நெஞ்சம் கிடையாது. வினைப்பற்றிருக்கும் விமலன் இருக்கும் இடம் மட்டுமே நிற்கும். நினைப்பும் மறப்பும் மற்றவர் இடந்தனை பிரியாது சிவம் அப்படின்னு சொல்றாரு. நினைப்பு மனப்பு இல்லாத இடத்த சிவம் பிரியாது இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ சிவத்தன்மையை வேண்டி நாம் பயிற்சி பெறக்கூடிய நாம் அனைவருக்கும் சிவமாம் தன்மை கொடுத்து இறைவன் நம்மை ஏண்டு கொள்கின்றான். அமுத சிவயோக இது நம்ம பெறக்கூடிய அருள் அனுபவம் எப்படி இருக்குன்னா, அமுத சிவயோகம் ஆதலால் சித்தி அமுது அப்பில் ஆவன ஆங்குறும் யோகியர்க்கே. இந்த அருள் அனுபவத்தை தோய்ந்து இந்த அருள் அனுபவத்தை உள்வாங்கும் யோகியருக்கு அமுதம் அப்பில் உப்பாவன ஆங்கு. அப்பில் போன உப்பு எப்படி கரைந்து போகும், அப்புன்னா நீர், அப்பில் போன உப்பு எப்படி கரைந்து போகுமோ அப்படி யோக நிலை இந்த அமுத புனலை உள்வாங்கி கொண்டு இந்த வியன்கங்கையை உள்வாங்கி கொண்ட யோகியருக்கு அப்பில் உப்பாக அந்த அருள் அனுபவத்தில் திளைத்து விடுவார்கள். அங்கே நான் முளைக்காது, எனது முளைக்காது. இப்போ மணிவாசக பெருந்தகை பெற்ற அருள் அனுபவத்துக்கு நம்மளை அவரே கூட்டிகிட்டு போகிறாரு. நான் திருப்பெருந்துறையை நோக்கி வந்து கொண்டிருந்தேன். எம்பெருமான் என்னை ஏன்று கொண்டான், அவன் கருணை கண்காட்டி ஆண்டான். அது மட்டுமல்ல, எந்தெந்த இடத்துல நான் அருள் அனுபவம் பெற முடியுங்கிறத உத்தரகோசமங்கை, தென்னாடு, சிறநடு சிற்றம்பலம், வளிமண்டலம், வெளிமண்டலம், அப்புறம் ஒளிமண்டலம் அப்படிங்கக்கூடிய எல்லா மண்டலங்களுக்கும் அவன் அழைத்து சென்றான். நான் அதை பார்த்து கொண்டே இருந்தேன். அவன் நீளியனாக சென்ற நிலையை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். இப்போ உங்களை அவர் கூட்டிகிட்டு போகிறார். மணிவாசக பெருந்தகை அவர் அரசு பதவியிலிருந்து விலகி நான் கட்டி எனது கட்டி என் உள்ளமும் போய் நம் இறைவனோடு இரண்டரை கலந்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்படி போகும்போது வான்வெளியில் நீங்கள் பயணிக்கிறீர்கள். இப்போது அப்படி பயணித்துக்கிட்டே இருக்கும்போது பேரண்ட நாயகன் உங்களோடு இரண்டரை கலந்துட்டார். கலந்த பிறகு நீங்கள் ஒரு கண நேரம் உங்களை மறந்துட்டீங்க, உலகியல் சிந்தனை மறந்துடுச்சு, வீடு வாசல் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. நீங்கள் அவனோடு இரண்டரை கலந்த ஒரு நொடி மட்டும்தான் உங்கள் மனசுக்குள்ளே நிற்கிது, வேறு எதுவுமே இல்லை. அப்படியே அதில் தோய்ந்து 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 எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் இருந்துட்டு அப்புறம் திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா நாம் இந்த மாதம் கட்ட வேண்டிய டியூ நம்ம முன்னால் வருது, நாம் வாங்கின கடன்கள்லாம் நமக்கு நினைவுக்கு வருது, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் அதெல்லாம் நமக்கு நினைவுக்கு வருது. அப்புறம் நம்ம பிள்ளைங்க கல்யாணத்துக்கு நிற்கிற பிள்ளைங்க நினைவுக்கு வராங்க. அவங்களுக்கு அவன் எத்தனை பவுன் கேட்பானோ, வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக வருவானா நல்ல மாப்பிள்ளையாக வரமாட்டானா, இப்படி பலவிதமான சிந்தனைகள் கேள்விகள் நமக்குள்ளே எழும்பிக்கிட்டே இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் நம்ம எங்கே இருந்தோம், எம்பெருமான் நம்ம எங்கே வச்சுருந்தான் அப்படி நம்ம நினச்சி பார்க்கும்போது நாம் மணிவாசக பெருந்தகை கூட போனது நினைவுக்கு வருது, திருப்பெருந்துறை அனுபவம் கொடுத்தது நினைவுக்கு வருது, அப்புறம் அதுக்கு மேல்நிலை தென்னாடு அனுபவம் கொடுத்து நினைவுக்கு வருது, அதற்கு மேலே சிறந்த சிற்றம்பலம் நினைவுக்கு வருது. அப்புறம் நீராய் உருக்கி ஆறுயிராய் நின்று ஒளிவண்ண திருமேனியாக நமக்குள் அவன் உள்புகுந்ததும் வெளிப்பட்டதும் எதிர்ப்பட்டதும் ஆகிய அருள் அனுபவங்கள் நம் முன்னால் காட்சிக்கு வருகின்றன. இவ்வளவு பெரிய அருள் அனுபவம் உள்புகுந்த நிலையும் எதிர்ப்பட்ட நிலையும் வெளிப்பட்ட நிலையும் என்னை ஆளப்பெற்ற நிலையும் எழுந்தருளப் பெற்ற நிலையும், எனக்குள் குண்டலினி ஆற்றல் எழுந்தருளப் பெறும்போது நீராய் உருகியது ஆறுயிராய் நின்றது, அது எழுந்தருளும் நிலை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்னா, என் முன் எதிர்பட்டு நீ அடைந்த அருள் அனுபவம் இத்தகையது, யான் எனதற்ற நிலையில் நீ இந்த அருள் அனுபவத்தை அடைந்தால்னு அந்த எழுந்தருளப் பெற்ற நிலை நமக்கு காமிச்சு கொடுத்தது. அதுக்கப்புறம் எழுந்தருளப்பட்டது நமக்கு எதிர்பட்டு அது காமிச்சு கொடுத்தது. எழுந்தருளப்பட்டதை காமிச்ச உடனே எதிர்பட்டு இதுதான் நீ பெற்ற அனுபவம்னு இருந்தது.
அப்புறம் நூலே நுழைவரிய நுண்ணியனா என்பாலே புகுந்தரலான். அப்போ உள்புகுந்த நிலை நமக்கு கிடைச்சிது. இந்த உள்புகுந்து வெளிப்பட்டு எழுந்தருளப்பட்டு எதிர்பட்டு நின்ற நிலையெல்லாம் அவர் கற்பனை பண்ணி பார்த்தாரு. இவ்வளவு அருள் அனுபவம் கிடச்சி நான் என்னை இழந்து நான் சுயமாக சிந்திக்காமல் நான் பரமாக சிந்தித்து பரத்தோடு பரமா ஐக்கியமான பிறகு அப்புறம் இந்த சரீரம் வந்துருச்சு. என் பொண்டாட்டி பிள்ளைங்க நினைவுக்கு வராங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நினைவுக்கு வருது, நான் பட்ட வினைப்பதிவுகளும் பாக்கி இருக்கும் போல இருக்குது. அப்போ என்னை இவ்வளவும் கிடைத்த பிறகு உலகியல் சிந்தனை வரும்போது அதை பார்த்த உடனே இவருக்கு ஆகா நம்ம இருந்த நிலை என்ன, நின்ற நிலை என்ன, நின்ற நிலைக்கே நேசித்தேன் நினைப்பு அற நினைந்தேன். அப்போ நின்ற நிலைக்கே நான் நேசித்து நினைப்பே இல்லாத ஒரு நினைப்பில் நான் மூழ்கி இருந்தேன். இப்போது எனக்கு எப்படி இப்படி நினைவு வந்தது அப்படின்னு அவர் நினச்சி பார்க்குறாரு. அந்த ஆதங்கத்தில் அவர் படிக்கிறாரு. இப்போ நீங்கள் நான் சொன்னது எல்லாம் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாடலை பாருங்கள். பொய்யனேன் அகம் நகப் புகுந்து அமுது ஊரும் புது மலர் களல் இணையடி விரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெரும் கடலே அத்தனை அயன்மார்க்கு அறிய ஒன்னா செய்ய மேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே. பொய்யன் இப்போ அன்றில் பறவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அன்றில் பறவைன்னு ஒரு பறவை பற்றி சொல்லுவாங்க. தன் இணையை பிரிந்தால் அன்றில் பறவை உணவு தேடி எங்கேயும் போகாது. மழை நீர் அதனுடைய வாயில விழுந்தா அது ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சகோர பறவை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பறவை. அந்த பறவை உணவு தேடி போகாது, அதனுடைய வாயில மழை நீர் வந்தால் அது ஏற்றுக்கும். அது மாதிரியெல்லாம் இருந்தது. அன்றில் பறவை என்ன செய்யும், தன்னுடைய இணையை பிரிந்தால், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், தன்னுடைய இணையை பிரிந்தால் அது ஒன்றை ஒன்று பிரிந்து இருக்காது, உடனே சேர்த்துரும். நான் பேரண்டனா சாதாரண பறவை. சாதாரண பறவை தன்னுடைய இணையை பிரிந்தால் செத்து போகுது. நான் உன்னோடு இணைந்திருந்தேன், நீ லேசானவனா, அயன்மார்க்கு அறிய ஒண்ணாதவன், எப்பேற்பட்ட பரம்பொருள் நீ, யாருக்கும் கிடைத்திருக்க அறியவன், எனக்கு கிடைச்சிருந்த எனக்கு அந்த அருள் அனுபவங்களை எல்லாம் நல்கினாய், எல்லோருக்கும் அறியவனான நீ எனக்கு எளியவனாக வந்தாய். எப்படி வந்தாய்? பொய்யனேன், எனக்கு நான் மெய்யாக இருந்தால் உன்னோடு ஒன்னாய் கரைஞ்சிருக்கணும். ஆனால் அவர் கரையாததுக்கு என்ன காரணம், நமக்கு இந்த அருள் அனுபவத்தை விட்டுட்டு போகணுன்னு. அவர் கரைஞ்சிருந்தானா நம்ம இதை பார்த்துருக்க முடியாது. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் மெய்யனாக இருந்திருந்தால் இந்த அருள் அனுபவம் பெற்ற பிறகு நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு வந்திருக்கக்கூடாது. நீ என்னுள் எழுந்தருளப்பெற்றாய், நீ என் முன் எதிர்பட்டாய், என் உள் புகுந்தாய், வெளிப்பட்டாய். இவ்வளவு நிலை கிடைச்ச பிறகும் நான் அப்படியே செத்துருக்கணும், சாகலை. அப்போ நான் பொய்மை உடையவனாக இருக்க போய் தான் எனக்குள்ளே நீ புகுந்து இவ்வளவு அருள் அனுபவம் தந்த பிறகும் நான் சாகலை. நான் மெய்யனாக இருந்தால் செத்துருக்கணும். பொய்யனேன் அகம் நெக புகுந்து எனக்கு எப்போ உருக்கம் வரும், எம்பெருமான் என்னுள் நின்று அருள் பாலித்தால் உருக்கம் வரும். அப்படி இல்லைன்னா எப்படியாவது கொஞ்ச நேரம் திருவாசகம், இப்போ நம்ம சங்கத்தில் திருவாசகம் படிக்கும்போது நிறைய பேர் அலறீங்க, நிறைய பேர் உருகிறீங்க, நிறைய செய்கிறீங்க. ஆனாலும் கொஞ்சம் வெளி உலகத்துக்கு போனால் இவங்களுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலும் வேணும் அப்படின்னு நம்ம சிந்திப்போம். அந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லாமல் இறைவனுக்காக வேண்டி, இறை அனுபவத்துக்காக வேண்டி வாழக்கூடிய அருளடியவர்கள் இருக்கிறாங்க. அந்த அடியவர்கள் மெய்யவர்கள். நான் பொய்யனா போயிட்டேன். பொய்யனேன், நீ என்ன பண்ணின, என்னுடைய அகம் நெகம்படியாக அமுது ஊறக்கூடிய புதுமலர் கடல் இணையடி தந்தான். மலர்கடல் இணையடின்னு சொல்லலாம், புதுமலர் கடல் இணையடின்னு. இப்போ ஒரு சிரிப்போ ஒரு சந்தோஷமோ ஏதோ ஒரு மனநிறைவோ ஏதோ ஒன்று பெற்றோன்னு வச்சுக்கோங்க. சின்ன வயசில் நம்ம மலரும் நினைவுகள்னு இப்போ நினச்சி பார்த்துக்குறோம். ஏதாவது சுகமான சிந்தனைகள் அப்படின்னு நினச்சி பார்க்குறோம். சிந்திக்க வைக்கும் சிந்தனைகள் அப்படின்னு என்னென்னமோ பேரில் எல்லாரும் சிந்திக்கிறோம் ஒன்று. அப்படி ஒரு சுகமான சிந்தனை ஒன்று சிந்திக்கிறோன்னா, இரண்டு நண்பர்கள் இணைந்து இருக்கும்போது அவர்கள் யாரையும் புண்படுத்தாமல், ஆனால் அவர்களுக்குள்ள மகிழ்ந்து கலந்து இருந்த நினைவுகள் நிறைய இருக்கும். நிறைய சிரிச்சிருப்பாங்க, நிறைய எல்லாரையும் வேடிக்கை பேசியிருப்பாங்க, வினோதமாக இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் நினச்சி பார்த்தா இத்தனை பேரை நம்ம சிரிக்க வச்சுருக்கோம், இத்தனை பேர்கிட்ட தமாஸ் பண்ணியிருக்கோம். அது யாரையும் புண்படுத்தாத வகையில் இருந்ததுன்னா எப்போ நினச்சி பார்த்தானாலும் அது சிரிப்பு வரும். ஏன்னா அவங்கள நம்ம எந்த விதத்திலையும் காயப்படுத்தலை. அப்படி உலகியல் சிந்தனை உடையவர்களே
உலகில் போகம் சார்ந்தவர்களும் கூட தாங்கள் அனுபவித்த இன்ப ரசங்களை இந்தந்த காலங்களில் இந்தந்த ரசனைகளையும் இந்தந்த ரசங்களையும் இன்ப ரசங்களை நாம் அனுபவித்தோம்னு கணவன் மனைவியோ அல்லது தாத்தா பாட்டிகள் கூடயோ யார் உலகியல் சார்ந்தவர்கள் எந்த அனுபவமாக இருக்கட்டும் அவங்க தாங்கள் அனுபவித்த அனுபவங்களை அந்த இன்ப சார்ந்த அனுபவங்களை ஒருத்தருக்கொருத்தர் பகிர்ந்து கொள்வதில் மீண்டும் மீண்டும் இன்பப்பட்டு கொள்வார்கள். ஏற்கனவே நேற்றைக்கு தானே அதை பேசியிருப்போம், இன்னைக்கு பேசினா சலிப்பு அப்படின்னு வராது. அது அவங்க நினைக்கும் தோறும் பேசும் தோறும் காணும் தோறும் உலகியல் அனுபவங்களும் அவர்களுக்கு இன்பம் நிற்கும். மலரும் நினைவுகளாக இப்போல்லாம் நிறைய பேர் ஒரு 300 பிள்ளைங்க ஒரு ஸ்கூலில் படித்த பிள்ளைங்க அவங்க எத்தனை தரத்தில் இருந்தாலும் 300-400 பேர் ஒரு இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் எடுத்து கூடி அவங்கவுங்க மலரும் நினைவுகளை பற்றி பகிர்ந்து கொண்டு தன்னுடைய ஆசிரியர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க, அந்த இடத்துல ஒரு பையன் எவ்வளவு அறியாமையில் என்னன்னா அந்த பையனை பார்த்து பக்கத்தில் என்னவங்க என்னெல்லாம் சொல்லி சிரித்தாங்க, இல்லை அந்த ஆசிரியர் போகும்போது இவங்க என்னெல்லாம் சொல்லி சிரித்தாங்க, ஒவ்வொரு ஆசிரியர்களை இவங்க என்ன பாடுபடுத்தினாங்க, ஆசிரியர்கள் இவங்க என்ன பாடுபடுத்தினாங்கன்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அது இவங்க மனதில் எல்லாரும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்களா உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னா, எங்களுக்கு நாங்கள் எத்தனையோ வருஷம் மன இறுக்கங்கள் எங்களுக்கு குறைஞ்சது, நாங்கள் நிறைந்த மன நிறைவோடு போகிறோம். 3 நாள் நாங்கள் எங்கள் ரூம் போட்டு தங்கியிருந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி ஒன்றாக பேசி ஒன்றாக சிரித்து நாங்கள் எங்களுடைய பழைய நினைவுகளை வச்சுக்கிறோம். ஒரே ஸ்கூலில் படித்த பிள்ளைங்கன்னு ஒரு குரூப் சேர்றாங்க, ஒரே காலேஜில் படித்த பிள்ளைங்கன்னு ஒரு குரூப் சேர்றாங்க. இப்படி அவங்க மலரும் நினைவுகளை திருப்பிக்கிறாங்க. அது புதிய நினைவுகளாக அவர்களுக்கு சிந்தனையை தூண்டி ஒரு மனசுக்கு மன அழுத்தத்தை அவர்களுக்கு குறைக்குது. ஆனால் எம்பெருமானுடைய அருள் அனுபவம் அப்படி இல்லை. அது எப்போ நம்ம ஒவ்வொரு உயிரும் எப்போதெல்லாம் பெறுகின்றதோ அப்போது அது புது மலராக. இப்போ நேத்தைக்கு பூத்த மலர் வச்சுக்கோமே, நேத்தைக்கு பூத்த மலரில் இன்னைக்கு தேன் இருக்காது. அது வண்டு நேற்றே எடுத்திருக்கும், அது கூம்பி போயிடும், அப்புறம் கீழே விழுந்துடும் அல்லது விதைக்காயிரும். இதுதான் உலகியல்ல எல்லா மலர்களுக்கும் நடக்கக்கூடிய கதி இதுதான். ஆனால் வேரண்ட நாயகன் செந்தாமரை காடனையமேனி தனிச்சுடர் அவன் தன்னுடைய அருள் அனுபவமாக நமது சிறநடு சிற்றம்பலத்தில் அவனுடைய தாமரை போன்ற அந்த அருள் அனுபவத்தை மலரச் செய்து தருகின்றான். அதில் இருந்து நம்ம எப்பெல்லாம் அந்த அருள் அனுபவத்திற்கு நம் மனதும் உடலும் உணர்வும் ஏகுகின்றதோ, அதை நினைத்து உருகுகின்றதோ, அப்போது அது புது மலர் கலர். இது நேற்றுக்கு செடியில் பூத்த பூ இன்னைக்கு வாடி போகிற மாதிரி பூ இல்லை. இந்த பூ எந்த உயிர் இப்போ நான் அனுபவிச்சிருக்கிறேன், எனக்கு அது புது மலர். நீங்கள் அனுபவிக்கிங்க, நீங்கள் உங்களுக்கு பூ. எத்தனை கோடானு கோடி மக்கள் அனுபவிச்சானாலும் அத்தனை பேருக்கும் அது புது மலராக அவங்க அனுபவிக்க இன்பரசம் ததும்புவதாக அந்த அருள் அனுபவம் அவர்களுடைய உடலையும் மனதையும் உணர்வையும் புதுமைப்படுத்துவதாக. இது நேற்றுக்கு நான் இந்த மலர் அனுபவத்தை அனுபவித்து விட்டேன், இன்னைக்கு அந்த மலர் வாடி போகணும் கிடையாது. இன்னைக்கு அனுபவிக்கும் போது அது நூதனமாக புதிய சிந்தனைகளை தருவதாக. நமக்கு சிந்தனை அற்றுப்போன இடத்தில் இருந்தானாலும் அதை மீண்டும் நாம் இந்த உலகத்துக்கு நினைத்து பார்க்கும்போது புதிய உணர்வுகளை தருவதாக இருப்பதனால் இந்த பாலிய சிநேகங்களும் பாலிய நட்புகளும் மலரும் நினைவுகளாக நம் மனதில் இவ்வளவு வினைப்பதிவுகளை கழிக்குமானால் இந்த அனுபவம் எவ்வளவு ஆத்மார்த்தமான அனுபவம். இது வாடிய மலரில் இருந்து பெறக்கூடிய தேன் அல்ல, அன்றன்றைக்கு பூத்த மலரில் இருந்து பெறக்கூடிய தேன். அது புதிய அனுபவமாக நம்மளுடைய வினைப்பதிவுகள் கழிவதற்கு ஏற்ற மாதிரி. நேற்றைக்கு திரோதான மாயை அடர்த்தியாக இருந்திருக்கும், அப்போ அருள் அனுபவத்தினுடைய முழுமையை பெற்றிருக்க மாட்டோம். கொஞ்சம் பெற்று அதுக்கப்புறம் இந்த திரோதான மாயை இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ அந்த புதுமலரனுடைய அனுபவம் இன்னும் கொஞ்சம் விசாலமாக நம்மளுடைய உணர்வுக்கு தோற்றப்படும். இன்னும் கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் உடையதானால் பரிபூர்ண நிலை அந்த அருள் அனுபவத்திற்குள் நாம் இரண்டர கலக்கும் வரை அது நவநவமாய் புதிதாக நமக்கு ஒரு உணர்வை தூண்டிக்கொண்டே இருக்கும். அதனால தான் நின் புது மலர் கடல் இணையடி பிரிந்திருந்தும் அப்படின்னாரு. அந்த புது மலர்னு சொன்னதனுடைய காரணம் மற்ற செடிகளில் பூக்கிற பூ மாதிரி செடிகளில் மலரில் தேன் இல்லாது போயிடும் மறுநாளைக்கு 3வது நாளைக்கு மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. இந்த பூ புத்தம் புதிய பூ. இது என்னைக்கெல்லாம் நம்ம அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்று முயற்சியும் சரணாகதியும் அடைகின்றோமா, முதல்ல சரணாகதி பெற்ற உயிர்களுக்கு தவிர மீதி யாருக்கும் இது அயன்மார்க்கு அறிய ஒண்ணா செய்ய மேனியனே அப்படிங்கிறார். அப்போ அயனும் ஆளும் அறிய ஒண்ணாத அந்த திருவடி பேரு நமக்கு கிடைக்கு அப்படின்னா அயன்மார்க்கு அறிய ஒண்ணா செய்ய மேனி நமக்கு நூலே நுழைவரிய நுண்ணியனாய் நம்பாலே புகுந்து அருள் அனுபவம் தந்ததானால் அது எத்தகையது அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க.
பொய்யனேன் அகம் நெகப் புகுந்து அமுதூரும் புது மலர் களல் இணையடி விரிந்திருந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தை இழந்தேன். இப்படிப்பட்ட அருள் அனுபவம் ஒன்று இருக்குன்னு நான் வெளியே வந்த பிறகு நான் எல்லாத்தையும் சேகரம் பண்ணி பார்த்தேன். எனக்கு உள்புகுந்த நிலையை சேகரம் பண்ணி பார்த்தேன், வெளிப்பட்ட நிலையை சேகரிந்தப்பட்டேன், எழுந்தருளப்பட்ட நிலையை சேகரம் எல்லாத்தையும் நான் நினச்சி பார்த்தேன். அதை மீண்டும் நினச்சி பார்க்கும்போது அது கடல் அனுபவம் புதிதாக இருந்தது. இவ்வளவு நினச்சி பார்த்த அந்த அருள் அனுபவம், அந்த பரிபூரண அனுபவம் நான் பார்த்து கொண்டு இருக்கும்போதே என்னை விட்டு பிரிஞ்சிருச்சு. நான் இதெல்லாம் சேகரம் பண்ணி நம்ம நேற்றைய வரைக்கும் என்னவா இருந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், ஏதோ பூஜை பண்ணணும்னு பேர்லையோ அல்லது சாமி கும்பிட்டோன்னு பேர்லையோ அல்லது யோக பயிற்சி பண்ணன்னு பேர்லையோ ஏதோ ஒன்று அல்லது முத்திரை பயிற்சி பண்ணி ஏதோ ஒன்று செய்தோம். அப்போ எல்லாம் இந்த அனுபவம் கிடைக்கல. இன்றைக்கு திடீர்னு கிடைச்ச இந்த அனுபவத்தினால எனக்கு இவ்வளவு அருள் அனுபவம் கிடைச்சிது. அந்த அனுபவத்தை நான் சேகரம் பண்ணி இது இதுவரை கிடைக்காத ஒன்றுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த அனுபவம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ பொய்யனேன் அகம் நெகப் புகுந்து அமுதூரும் உன் புது மலர் களல் இணையடி பிரிந்திருந்தும் கை இருக்குய்யா, கை இருக்கலாம், கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க, கை இருக்கலாம், நான் எப்படியாவது அடித்து புரண்டு 6 குளங்களில் போய் குட்டையில் போய் முட்டி செத்துருக்கலாம்ல, இந்த சுவரில் முட்டி செத்துருக்கலாம், இந்த கையை வச்சுன்னு சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இருகை யானையை ஒத்து நான் ஒரு கை யானை ஒரு வாய் சாப்பிட்டே மதம் பிடிச்சி தெரியுது. தும்பிக்கைங்கக்கூடிய ஒரு கையை கொண்டு சாப்பிட்டே அது மதம் பிடிச்சி தெரியுது. நான் என்ன செஞ்சேன், இருகை யானையை ஒத்து நான் இருக்கிறேன். வேறு என்னை விழித்திருந்து உள்ள கருத்தை இழந்தேன். ஆனால் இவ்வளவு அருள் அனுபவம் பெற்ற பிறகும் அகம் நெகப் புகுந்து அமுதூரும் புது மலர் களல் இணையடி பிரிந்திருந்தும் கையனேன், எனக்கு கை இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேனே. அப்போ கையனேன் இன்னும் விழித்திருந்து நான் உள்ள கருத்தை இழந்த பிறகும் நான் சாகாமல் இருக்கிறேன். எதுக்கு சாகாமன்னா எனக்கு நினைவு வந்துருச்சு பாருங்க. அப்போ நான் நினைவு வந்ததுனால தானே எனக்கு சரீர நினைவு வந்தது. பொறிகள் செத்திருக்கணும், புலன்கள் செத்திருக்கணும், அந்த கரணங்கள் செத்திருக்கணும். அப்போ நினைப்பும் மறப்பும் மற்ற இடந்தனை பிரியாது சிவம். நினைப்பில்லாத இடம், மனதற்ற நிலை, எண்ணமற்ற இன்ப அன்பு. அப்போ எண்ணம் தோன்றியதுனாலே எல்லா விவகாரங்களும் தோன்றிடுச்சு. அப்போ கையனேன் இன்னும் செத்திலேன், நான் சாகாமல் உயிரோடு இருக்குது. சாகணும்னா நம்ம செத்து போனோம்னா எந்த அனுபவத்தையும் பெற முடியாது. அன்றைக்கே சொன்னேன், ஆவி இருந்தும் பெற முடியாது, ஆக்கை இருந்தும் பெற முடியாது. இரண்டும் இணைந்திருந்து ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரத்தை பற்றி நாம் பற்றத்தான் அதை பற்ற முடியும். செத்து போனால் பற்ற முடியாது. அப்போ எது செத்து போகணும்னு சொல்கிறாரு, புலன்கள் செத்து போகணும், பொறிகள் செத்து போகணும், யான் செத்து போகணும், எனது செத்து போகணும். நானும் அவனும் தான் இருக்கணும். நீயும் நானும் மடி எதிரும் புதிரும் மடி. என்னை தவிர அவனை தவிர வேறு எந்த இடையிடும் இடையில போகக்கூடாது. சாப்பிடணும், உண்ணணும், உடுத்தணும், அனுபவிக்கணும், அவன் கூட கதை பேசணும், இவன் கூட கதை பேசணும், இவனை பார்க்கணும், அவன் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு மௌனம், நான் அவனோடு கலந்து இருக்கணும். அதை விட்டு பிரிஞ்சு அந்த மௌனத்தில் நான் இருந்ததை மீண்டும் நினச்சி பார்த்துக்கணும். அவ்வளோதான். அந்த நினைப்போடு தான் நான் வாழணும். வேற எண்ணங்கள் தலைப்பட்டு அங்கே நிற்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அருள் அனுபவத்திற்குள் என்னை தோய பண்ண வேண்டும்னு அவர் அப்படி மாதிரி நான் இருந்ததை விட்டுட்டு நான் வெளியே நான் எப்படி இப்படி இருந்தேன். அவருக்கு கையனேன் இன்னும் செத்திலேன், இருகை யானையை ஒத்து நான் இருக்கிறேன். ஒரு கை யானையை ஒரு கையில் சாப்பிட்டுட்டு மதம் பிடிச்சி போய் திரியுது. அந்த மதம் பிடிச்ச யானை பழகிய யானைப்பாகனை உதறி தள்ளியது. சிவமதம் பிடித்த நான் என்னுடைய பழகிய பொறிகளையும் புலன்களையும் உதறி தள்ளி இருக்கணும். இந்த பொரியும் புலனும் எனக்கு எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுருக்கணும். நானும் போல, எனதும் போல, பொரியும் போல, புலனும் போல நான் இருக்கிறேன் அப்படியே. அப்போ இது எதுக்கு, செத்திலேன். இவைகள் செத்திருந்தா தானே நான் அவனோடு கூடி குழாவி இருக்க முடியும். நான் செக்கலையே, இன்னும் சாவலியே. அப்போ நான் எதுக்காக வேண்டி இருக்கிறேன். இருகை யானையே ஒத்துலாம் நான் இருக்கிறேன். கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். நான் எண்ணங்களெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து நான் இப்படி அருள் அனுபவம் பெற்றிருந்தேன், இந்த நிலையை அடைந்திருந்தேன், இதுதான் எழுந்தருளப் பெற்றது, இதுதான் என்னுள் நெடுந்தகையாக நின்றது, இது நீளியனாக நின்றது, நீற்றுக்கோடி நிமிர்த்தி, இப்படியெல்லாம் நான் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு அருள் அனுபவம் நான் இதுவரைக்கும் சந்தித்தது இல்லையே நான் கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்குன்னு அந்த அனுபவம் என்னை விட்டு கலைஞ்சிருச்சு. விழித்திருந்து உள்ள கருத்தை இழந்தேன். அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டு அப்போ நான் என்ன செஞ்சுருக்கணும், எங்கேயாவது முட்டி மோதி அந்த அனுபவம் எனக்கு மீண்டும் வேணும்னு சொல்லி நினச்சிருக்கணும். என்னுடைய கருத்து புறவழி சிந்தனையில் போயிருக்கும்போது அது செத்துருக்கணும். அந்த கருத்துக்கள் நான் என் தலைவனை விட்டு பிரிய மாட்டேன்னு அது உறுதிப்பாடோடு நின்றுக்கணும்.
அப்படி நிற்கலையே, அதனால் கையனேன் இன்னும் சித்திலேன் விழித்திருந்து உள்ளக்கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருட்பெரும் கடல். ஒன்றை சொல்லி ஒரு குறை இல்லைப்பா, நீ அருட்பெரும் கடல், சாதாரண கடல் இல்லை. நீ அன்பனும் குடியுள் அகப்படும் மலை இல்லை, அன்பனும் கடத்துள் அமர் அரசு. அன்பு கடம் அந்த பானைக்குள்ளே புகுந்துருவேன். என் உடம்பு அன்பாக இருந்ததுன்னா நீ அதுக்குள்ளே புகுந்திருப்பேன். எங்கேயோ என் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு ஊனம் தலைப்பட்டு அது உலகியல் விவகாரத்தை தூண்டி விட்டதுனால என்னுடைய உடலுக்குள்ளே நீ புகலை. நான் விழிச்சுக்கிட்டு இருக்கும்போதே என்னை விட்டு நீ போயிட்ட. அதனால் ஐயனே அரசே அருட்பெரும் கடலை, நான் ஒன்றை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். நீ அருட்பெரும் கடல். நீ என்னுடைய அத்தன், எனக்கு தந்தையாக இருந்து தாயாக இருந்து என்னுடைய தலைவனாக இருந்து எனக்கு உடையவனாக இருந்து என்னை பராமரித்து தான் இந்த அருள் அனுபவம் கொடுத்த. நான் பயிற்சியோ முயற்சியோ பண்ணி எனக்கு இது கிடைக்கல. நீ உன்னுடைய அருட்கருணையினால் நீ எனக்கு இதை செஞ்ச. ஆனால் அதை தக்க வச்சிருக்கணும்ல. ஐயனே அருட்பெரும் கடலே, நீ உன்னுடைய கருணைக்கு ஒரு குறையும் இல்லை, என்னுடைய முயற்சியின்மைக்கு தான் குறை இருந்தது. ஐயனே அருட்பெரும் கடலே, அத்தனே அயன்மார்க்கு அறிய ஒன்னா செய்ய மேனியனே. இந்த அனுபவம் அயனும் மாலும் வேண்டிக்கிட்டு நிற்கிறாங்க, அன்பராகிய முயல்தாங்க. ஏன்னா அவங்க முதல்ல என்னால் முடியும்னு முயற்சி பண்ணி பார்த்தாங்க, முடியலை. அப்போ அன்பரானால்தான் இது கிடைக்கும்னு அவர்கள் அன்பராகி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அயன்மார்க்கு அறிய ஒன்னா செய்ய மேனியனே. அவன் ஒளிவண்ண திருமேனி, செய்யன்னா சிவப்பு நிறத்தில் உள்ளதுன்னு அர்த்தம். சிவப்புங்கிறது ஒளிவண்ண திருமேனின்னு அர்த்தம். செய்ய மேனியனே, அவனுடைய திருமேனி செய்ய மேனியனாக ஒளிவண்ண திருமேனியனாக அவன் இருக்கிறான். செய்வகை அறிய, மீண்டும் அந்த அருள் அனுபவத்திற்குள் புகுந்து நான் அதை எனக்குள் தக்க வைத்து கொள்ளும் வகை தெரியலை. ஏன்னா இவர் பயிற்சி பண்ணி இவர் முயற்சி பண்ணி அது கிடச்சிருந்ததுன்னா, அப்போ நான் இந்த பயிற்சி பண்ணும்போது இந்த அருள் அனுபவம் கிடச்சிதுன்னு இவர் மீண்டும் அந்த பயிற்சியை தொடங்கலாம். இவர் எதுவுமே பண்ணாமல் கிடச்சிது இந்த அருள் அனுபவம். அப்போ இவர் எப்படி இது எனக்கு எப்படி கிடச்சிதுன்னு அவருக்கு தெரியாத போது இனி என்ன பண்ணினால் நான் கிடைக்கும் அது எனக்கு தெரியல. யாதுனே போவதோர் வகை எனக்கு அருளாய் அப்படின்னு சொல்லாரு. நீ என்னை விட்டுட்டு போன அருளை என்னன்னு எனக்கு தெரியாதனால எனக்கு செய்வகை தெரியலை. நீ எங்கே போன என்னை விட்டுட்டு? முதல்ல என்னோடு இணைந்திருந்த, அப்போ இது மாதிரிலாம் நான் என்னை மறந்து நான் என்பது மறந்து அந்த தேனை குடித்து நான் அப்படியே இருந்தேன். இப்போ அது ஓடிடுச்சு. இப்போ நீ எங்கே போன? யாதுனே போவது ஒரு வகை, நீ என்னை விட்டு போனியே, எங்கே போனேன்? அதை நான் செய்வகை, நான் முயற்சி பண்ணி நான் உன்னை பிடிச்சிக்க முடியுமா? எனக்கு தெரியல. நீயா தான் எனக்கு அந்த அருள் அனுபவத்தை தர வேண்டும். அது மாதிரி வேண்டாரு. செய்ய மேனியனே செய்வகையறியேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அப்போ இப்போ பார்த்த அனுபவம் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என் கண் செஞ்ச மாயமா நான் என்னுடைய தவக்குறைவா எனக்கு தெரியல. கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே. எல்லையில் களல் பிரிந்தும் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. இதெல்லாம் நீங்கள் ஒரு பாடலோடு இன்னொரு பாடல் அப்படி தொகுத்து நினச்சி பார்க்கணும். இப்போ எல்லையில் களல் பிரிந்தும் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டம். இது எல்லையற்ற இந்த எல்லைக்கு உட்படுத்திய இந்த உடம்பை பயன்படுத்தி எல்லை கட்டாத பேரண்ட நாயகனை உணரும் பேற்றினை எனக்கு தந்தும் இந்த எல்லைக்குள் மீண்டும் புகுந்து கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே. இப்போ நம்ம எல்லாரும் அந்த 1 மணி நேரம் இப்போ எல்லையில் களல் கண்டோம். இப்போ நாளைக்கு திருவருள் குட்டி வைக்க இந்த புதிய அனுபவத்தை நம்ம இன்னொருக்க சிந்திக்கலாம். சரியா?